சொல்லக்கூடிய மருந்து எல்லாம் விலை கம்மியா இருக்கும், ரிசல்ட் பெஸ்டா இருக்கும். கள மருந்தெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு இடத்துல மருந்து அடிச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த செடி வந்து வீணா போயிடும், கருகிரும். இதுக்கு அடி உரம், மேல் உரம் அப்படிங்கிறது எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே கரெக்டா அளவு வச்சுக்கோங்க. கள மருந்தா 120 இருந்து 150 லிட்டர் தண்ணி பயன்படுத்தணும். அது கம்மியா பயன்படுத்தாதீங்க. உளுந்த பொறுத்தவரை களை வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான தொழில் தான். ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய். எனக்கு பூ அதிகமா கிடைக்கணும், அதனால மேனி அதிகமா வரனால நீங்க அதை சேர்த்துக்கலாம். இலை பழுப்பு அப்படிங்கிறது ஒரு செடியில அடிக்கும் போது நம்ம கரெக்டா பார்த்துட்டு அந்த செடியை பிடிங்க அப்ரூவ் பண்ணிட்டு வராது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 8 குண்டால் டு 10 குண்டால் கொடுக்கணும். அதே தான் இது கொடுக்கும். நம்ம வீட்டுல வச்சிருந்தாலும் அதே தான். அவங்களும் அங்க வந்தாலும் கெமிக்கல் இது பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது. மக்காச்சோளம் மாதிரி அங்க கெமிக்கல் அப்படிலாம் கிடையாது. இதே வந்து அப்படியே வாங்கி கொண்டு போய் பாக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது தேங்காய் பூ அப்படிங்கிறது இந்த இதுதான். இது வந்து எப்படின்னா இதுக்கு எந்த மருந்து அடிச்சாலுமே 2 இலைக்கு மேல போச்சுன்னா எந்த மருந்துமே கேட்காது. கிணறு இல்லாம மானாவரி மழை பெஞ்சா மட்டும் தான் விவசாயம் பண்ண முடியும். மக்காச்சோளத்துக்கு கூட 3 உரம் போடுவோம். ஆனா உளுந்துக்கு எந்த உரமே பயன்படுத்த அடி உரம் மக்காச்சோளத்தை போட்டு தான் பண்றாங்க. டிஏபி அடி உரமா பயன்படுத்தி தான் மக்காச்சோளம் போடுறாங்க. ஆனா உளுந்து பயிர் பொறுத்தவரை நம்ம போட மாட்டோம். ஒரு சிலவங்க போடுவாங்க, போடுறது நல்லதுதான். டிஏபி போன்ற உரங்களை வந்து அடி உரமா பயன்படுத்தலாம். கள மருந்து அடிச்சா 1000 ரூபாய் மருந்து மட்டும் ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் இந்த புழு மருந்து அடிக்கும் போது 500 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. சரி. அப்புறம் பாஸ் சைபர்மெத்திலின் அது ஒண்ணு, அது கூட ஜிப்ராலிக் ஆசிட், அது கூட தன்வீட்டு, அப்புறம் பெட்ஷீட். சரி. எல்லா களையும் ஒரு மருந்து கேட்கணும்னா எந்த மருந்துமே கேட்காது. சரி. களக்குழி பயன்படுத்தலாம், என்ன புழு மருந்து பயன்படுத்தலாம், என்ன பூச்சி மருந்து பயன்படுத்தலாம், எல்லாமே A to Z தெரியும். அதனால நீங்க கேட்டா கூட நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். மூணுமே பசை வகைகள். சரி. அதாவது மழை பெஞ்சா ஒரு இப்போ நீங்க மருந்து அடிச்சிட்டீங்க, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சாலும் மருந்து வந்து எஃபெக்ட் ஆயிடும். 1000 களைகளும் ஒரு மருந்து கேட்கும், எந்த மருந்துமே கேட்காது. இப்போ நீங்க மழை பெஞ்சு புழு இல்லாம நீங்க புழு மருந்து அடிக்க அவசியம் கிடையாது. சைபர்மெத்தின், எமாமெத்தின், கோரஜன், அப்புறம் ஜிப்ராலிக் ஆசிட், தன்வர்சா, தன்செம் கோல்டு, பெட்ஷீட், தன்வீட்டு, ஜிலிகான் அடிச்சு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு வந்து ரிசல்ட் தெரியாம இருக்கும். சரி. அந்த 15 நாள்ல இருந்து அந்த 25 நாள் கேப்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே அப்படி குடிக்கி பாத்தீங்கன்னா கீழே ஆமா கிழங்கே அழிக்கும். அது ஒரு முழுமையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 36 கிராம் வாங்கி அடிச்சு பாருங்க. இது கூட எல்லா மருந்துமே நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து பேர்லாம் நீங்க கேட்டீங்கன்னா விலை வந்து கம்மியா இருக்கும். காட்டுல என்ன களை அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்தவாறு மருந்து பயன்படுத்துங்க. அதே புல்களை தெரியாம போய் கேட்டீங்கன்னா 5 மருந்து கொடுத்து உங்களுக்கு விலை அதிகமா வாங்கிடுவாங்க. கள மருந்தா 120 இருந்து 150 லிட்டர் தண்ணி பயன்படுத்தணும். புல்களை மட்டும் தான் இருக்குன்னா நீங்க தக்கா சூப்பர் டேரக்டா போய் கலையோட பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா முன்னாடி உள்ள விவசாயிகளுக்கு வந்து என்ன களை அப்படிங்கிற பேர்லாம் தெரியும். இப்போ உறவுகளுக்கு வணக்கம். குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வணக்கம். ஆனா இப்ப வந்து நீங்க உளுந்து விவசாயம் பண்றீங்க. ஆமா. எந்த முறையில பண்றீங்க, உங்க பராமரிப்பு என்னன்னு முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் கொஞ்சம் தெளிவா கூறுங்க. ஓகேண்ணே. அதாவது ஃபர்ஸ்ட் உளுந்து பயிரிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நிலத்தை வந்து தேர்வு செய்யணும். சரி. எந்த மாதிரி செவக்காட்டிலே வரும், கரிசக்காட்டிலே வரும். சரி. நம்ம இப்ப நிக்கிறது வந்து செவல்காடு. செவல்காடு. அதாவது இது வந்து கிணறு இல்லாம மானாவரி மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். அந்த 3 மாசம் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டா ஒரு டைம் மழை பெஞ்சாலே போதாவது வந்துடும் கோடையில. சரி. ஃபர்ஸ்ட் வந்து சட்டிகளை படிக்கணும். ஏன்னா அந்த 3 மாசம் சும்மா போட்டுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சட்டிகளை அடிச்சுட்டு நம்ம விதைக்கிறதுக்கு மழை பெய்யும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா டில்லர் அடிச்சுட்டு, சரி, டில்லர் அடிச்சதுக்கு அப்புறமா விதைக்கிறோம். நம்ம உளுந்து நம்ம விதைக்கிறது வந்து நம்ம போன வருஷம் வீட்டுல இங்க எடுத்த உளுந்த வீட்டுல வச்சிருப்போம். அதை எடுத்துட்டு வந்து தான் விதைப்போம். கடையில வாங்குறது கிடையாது, பழக்கம் கிடையாது. முன்காலத்துல இருந்தே அப்படியேதான் பராமரிச்சு வரும். இப்ப கடையில வாங்குற உளுந்துக்கும் இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற உளுந்துக்கும் ஒரே இதுக்கு தான் வரும். அதுவும் ஒரு ஈல்டு கொடுக்கணும். அது ஒரு ஏக்கருக்கு ஒரு 8 குண்டால் டு 10 குண்டால் கொடுக்கணும். அதே தான் இதுவும் கொடுக்கும். நம்ம வீட்டுல வச்சிருந்தாலும் அதே தான். அவங்களும் அங்க வந்தாலும் கெமிக்கல் இது பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது. மக்காச்சோளம் மாதிரி அங்க கெமிக்கல் அப்பெல்லாம் கிடையாது. இதே உளுந்து அப்படியே வாங்கி கொண்டு போய் பாக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால நம்ம இதை போன வருஷம் போட்ட உளுந்து தான் வீட்டுல எடுத்து வச்சிருப்போம். அதை விதைக்கிறதுக்குன்னு இங்க கொண்டு வந்துருவோம். அது வந்து விதைக்கிறோம். விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உளுந்து மேல மண்ணு படணும் அப்படிங்கிறதுக்காண்டி மறுபடியும் டில்லரு அந்த ஃபர்ஸ்ட் உழவடிச்சிருப்போம். அந்த உழவடிச்சதுலயே அங்க உழவடிச்சு முடிக்கவங்களும் அங்க இருந்து விதைச்சிட்டு வந்துருவோம். விதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி டில்லர் அடிச்சு அந்த மண்ணை மட்டும் மூடி போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு மழை பெய்யும், ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துரும். 2 இலை 3 இலை வரும்போது நம்ம களைக்கொல்லி கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா உளுந்து பயிர்ல களை வெட்ட விட்டோம்னா ஆட்களை அந்த உளுந்தையும் சேர்த்து வெட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து களை மருந்து வந்து தெளிக்கணும். களைக்கொல்லி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பர்ஜி, அப்டானு, வீடு பிளாக்கு, அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பியூசி பிளக்ஸ், லாகம். நீங்க சொல்றது எல்லாமே குறைந்த விலையா? ஆமா. ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய். ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய். ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய். இப்ப நம்ம களை வெட்டினோம்னா எவ்வளவு ஆகும்? 10 ஆள் வெட்டு ஒரு ஏக்கருக்கு கணக்கு 7 பேர் வெட்டுவாங்க. 7 பேர் 7 3 21 ஆச்சு. 2100 ரூபா ஆகுது. இன்னொன்னு டீ வடை அப்படி ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் இருக்கிறதுனால 2500 ரூபா ஆகும். 1000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சுட்டு ஸ்ப்ரேயர் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்மளே ஸ்ப்ரே பண்றதுனால ரேட்டு கம்மி தானே. வீட ஒரு ஏக்கர் போட்டிருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அது ஏக்கரேஜ் போகும்போதும் களை மருந்து தான் தெளிக்க விரும்புவாங்க. ஏன்னா உளுந்த பொறுத்தவரை களை வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான தொழில் தான். மெயினா சொல்லணும்னா இதுக்கு அடி உரம், மேல் உரம் அப்படிங்கிறது எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எப்போதுமே போடவும் மாட்டோம். மக்காச்சோளத்துக்கு கூட 3 உரம் போடுவோம். ஆனா உளுந்துக்கு எந்த உரமே அடி உரம் மக்காச்சோளத்துக்கு போட்டுட்டு தானே பண்றாங்க. டிஏபி அடி உரமா பயன்படுத்திட்டு தான் மக்காச்சோளம் போடுறாங்க. ஆனா உளுந்து பயிர் பொறுத்தவரை நம்ம போட மாட்டோம். ஒரு சிலவங்க போடுவாங்க, போடுறதும் நல்லதுதான். டிஏபி போன்ற உரங்களை வந்து அடி உரமா பயன்படுத்தலாம். பயன்படுத்தினாலும் நல்லதுதான். நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்ல. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டேன்னா ஒரு 15 நாளுக்கு மேல ஒரு 25 நாள் 30 நாள் பக்கம் புழுத்தாக்கம் இருக்கும். அதாவது மழை மாத்தி மாத்தி பெஞ்சுன்னா புழுத்தாக்கம் அப்படிங்கிறது வராது. ஆமா. இப்போ 30 நாள் அது இப்போ மழை இல்ல, அந்த 30 நாள் கேப்ல அந்த 15 நாளுக்கு மேல மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம புழு மருந்து வந்து எப்படின்னா புரோபனோபாஸ் சைபர்மெத்திலின் ம். அது ஒண்ணு, அது கூட ஜிப்ராலிக் ஆசிட், அது கூட தன்வீட்டு, அப்புறம் பெட்ஷீட்டு. சரி. பேஞ்சா இப்போ நீங்க மருந்து அடிச்சிட்டீங்க, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சாலும் மருந்து வந்து எஃபெக்ட் ஆயிரும். ஓஹோ. இதே நீங்க அதை சேர்க்காம அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மணி நேரமாச்சும் காயணும். அதுக்கு முன்னாடி மழை வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அடிச்சு வேஸ்ட் தான். சொல்லி முடிஞ்சு. ஆமா, இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய அந்த 3 மருந்துமே உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் வரும். சரி. அந்த 3 மருந்து சேர்த்தாலுமே 500 ரூபா தான் கிடைக்கும், வரும் மொத்தத்துக்கு 500 ரூபாய்க்குள்ள தான் வரும். களவட்டு அந்த இதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் மதிப்பு வரும் ஒரு ஏக்கருக்கு. பூச்சி அடிச்சா அதுக்கு ஒரு 500 ரூபாய் கிட்ட வருமா? களை மருந்து அடிச்சா 1000 ரூபா மருந்துக்கு மட்டும் ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் இந்த புழு மருந்து அடிக்கும் போது 500 ரூபா ஒரு ஏக்கருக்கு. சரி. அப்புறம் 2வது டைம் எனக்கு மறுபடியும் புழுவா இருக்கு இல்ல, ஏன்னா உளுந்த பொறுத்தவரை இலைப்பழுப்பு இலைக்கருகள் அப்படிங்கிறது நிறைய வரும். இலைப்பழுப்பு அப்படிங்கிறது ஒரு செடியில அடிக்கும் போதே நம்ம கரெக்டா பார்த்துட்டு அந்த செடியை பிடிங்கி அப்புறப்படுத்திட்டோம்னா வராது. அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 35வது நாள் 40 நாள் அந்த இதுலயே கார்பன்டோசியம் மேங்கோ சோப்பு, அப்புறம் வந்து முன்னாடி வந்து கோராஜன் டெக்னிக் 1200 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அதே கோராஜன் டெக்னிக், அதே எப்எம்சில உள்ள கோராஜன் டெக்னிக் இப்போ வந்து 450 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு ஏக்கருக்கு. சரி. 450 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஏக்கருக்கு வாங்கினீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5 ஏக்கர் அடிக்கலாம். 450 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1.5 ஏக்கர் மருந்து பயன்படுத்தலாம். சரி. அப்படிங்கப்ப நீங்க அடுத்த டைமும் இது இருந்துச்சுன்னா கார்பன்டோசியம் மேங்கோ சோப்பு கோராஜன் இது போன்ற டெக்னிக் நீங்க அடுத்த டைம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இலை பழுப்பு இலை கருகள் மறுபடியும் புழு இருந்தாலும் கண்ட்ரோல் ஆயிரும். அது கூட நீங்க ஜிப்ராலிக் ஆசிட் எனக்கு பூ அதிகமா கிடைக்கணும், அதனால மேனி அதிகமா வரனால நீங்க அதை சேர்த்துக்கலாம். ஆமா. சரி. அதாவது ஃபர்ஸ்ட் களை மருந்து, 25வது நாள் பக்கம் புழு மருந்து, அப்புறம் ஒரு 45வது நாளுக்கு அப்புறம் புழு மருந்து, பூ மருந்து, டானிக்கு, பசை எல்லாமே தெளிவா சேர்த்தாலுமே எப்படி நீங்க மருந்து அடிச்சாலும் ஒரு 3500 ரூபாய்க்கு மொத்தமா ஒரு ஏக்கருக்கு 3500 ரூபா ஆகும். சரி. அதாவது நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன், நீங்க போய் தயவு செஞ்சு மருந்து கடையில போய் மருந்து பேரை தெரிஞ்சுக்கிட்டு போய் கடையில வாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய மருந்து எல்லாம் விலை கம்மியா இருக்கும், ரிசல்ட் பெஸ்டா இருக்கும் முழுக்க. இன்னொன்னு நான் களை மருந்து இந்த மருந்து பயன்படுத்துங்க, அப்டன் பயன்படுத்துங்க, வீடு பிளாக் பயன்படுத்துங்க, இல்லைன்னா பர்ஜி பயன்படுத்துங்க, பியூசி பிளக்ஸ் பயன்படுத்துங்க, தர்கா சூப்பர் பயன்படுத்துங்க, இமாஸ்டிஃபைர் டெக்னிக் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து புழு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் டி, அதாவது புரோபனோபாஸ் சைபர்மெத்திலின், எமாமெத்தின், கோராஜன், அப்புறம் ஜிப்ராலிக் ஆசிட், தன்வர்சா, தன்செம் கோல்டு, பெட்ஷீட், தன்வீட்டு, ஜிலிகான் போன்ற எல்லா மருந்துமே நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து பேரெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா விலை வந்து கம்மியா இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது மருந்தோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு போய் கடையில போய் கேளுங்க. நீங்களா போய் மருந்து கடையில போய் எனக்கு புழு மருந்து வேணும், பூ மருந்து வேணும், பூ அதிகமா எடுக்கணும் அப்படிங்க போய் நீங்க மருந்து கேட்காதீங்க. எனக்கு இலை கருகள் இருக்கு, இலை புள்ளி இருக்கு, அப்புறம் இலை பழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போய் கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்க போய் கேட்டீங்கன்னா, தெரியாம போய் கேட்டீங்கன்னா 5 மருந்து கொடுத்து உங்களுக்கு விலையை அதிகமாக்கி விடுவாங்க. எல்லா பயிற்றுலையுமே உளுந்து மட்டும் இல்ல, உளுந்து, மக்காச்சோளம், கடலை, பிச்சிப்பூ, மல்லிப்பூ எல்லா கிராப்புக்குமே அதிகமான விலையை உயர்த்தி விடுவாங்க. அதனால நாங்க சொல்லக்கூடிய மருந்து பேரை தெரிஞ்சுக்கிட்டு போய் கேளுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல நீங்க போன் அடிச்சு கேட்டா கூட எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு தெரியும். மருந்து என்ன களைக்கொல்லி பயன்படுத்தலாம், என்ன புழு மருந்து பயன்படுத்தலாம், என்ன பூச்சி மருந்து பயன்படுத்தலாம், எல்லாமே A to Z தெரியும். அதனால நீங்க கேட்டா கூட நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் கரெக்டா அடிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 8 இருந்து ஒரு 10 குண்டால் எடுத்துடலாம் ஒரு ஏக்கருக்கு. ஆமா, அதுக்கு நீங்க மானாவாரியில போட்டிருக்கீங்க, சரியான விதம் மழை பெஞ்சுன்னா கண்டிப்பா 8 to 10 குண்டால் எடுத்துடலாம். அப்படி கிணத்து பாசனமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா 10 குண்டால் கண்டிப்பா வந்துடும். கிணத்து பாசனமா இருந்துச்சுன்னா அதான் வித்தியாசம். எல்லா களையும் ஒரு மருந்து கேட்குமானா எந்த மருந்துமே கேட்காது. எனக்கு இப்போ 1000க்கும் மேற்பட்ட களைகள் இருக்கும் நம்ம பிஞ்சைகள். ஆனா அந்த 1000 களைகளும் ஒரு மருந்து கேட்குமானா எந்த மருந்துமே கேட்காது. இப்ப நீங்க சொல்றீங்க மருந்து சொல்றீங்க, எனக்கு இது கேட்கல அது கேட்கல அப்படிங்கிறத தேங்காய் பூடு, முள்ளரிங்கி பயிறு, அப்புறம் சாரணை, கீழாநெல்லி, குப்பைமேனி இது போன்ற களைகள்லாம், அதாவது மெயினான களைகள் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் பூடெல்லாம் 2 இலையில இருக்கும்போது மருந்து அடிச்சா தான் கருகும். இல்ல இப்ப முள்ளரிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளித்தோரியன் டெக்னிக் பயன்படுத்தினோம்னா முள்ளரிங்கி பயிர் எவ்வளவு தூரம் இருந்தாலும் கண்ட்ரோல் கிடைக்கும். அது மாதிரி சாரணை, கீழாநெல்லி, குப்பைமேனி இது மாதிரி பயிர்கள் இருந்துச்சுன்னா, அதாவது இலக்கிளைகள் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இலக்கிளை அப்படிங்கிறது 2 இலையில இருந்து 3 இலை 4 இலை வர கண்ட்ரோல் கிடைக்கும். அதனால நீங்க களை மருந்து பயன்படுத்துறதா இருக்கட்டும், எல்லா மருந்துமே சரியான விதத்துல பயன்படுத்துங்க. மழை பெஞ்சு புழு இல்லாம நீங்க புழு மருந்து அடிக்க அவசியம் கிடையாது. இல்ல மழை மாத்தி பெஞ்சாலும் புழு மருந்து அடிக்காதீங்க. புழு மருந்து அப்படி அடிச்சாலும் உங்களுக்கு தான் காசு வேஸ்ட். இன்னொன்னு என்ன களை இருக்குன்னு பார்த்துட்டு மருந்து பயன்படுத்துங்க. அதாவது புல்களை இல்ல இலக்களை மட்டும்தான் இருக்குன்னா இமாஸ்டிஃபைர் டெக்னிக் போயிருங்க. அதாவது இலக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தேங்காய் பூடு அப்படிங்கிறது இந்த இதுதான். இது வந்து எப்படின்னா, இதுக்கு எந்த மருந்து அடிச்சாலுமே 2 இலைக்கு மேல போச்சுன்னா எந்த மருந்துமே கேட்காது. இப்போ இது இப்படி 2 இலையில சிறுசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 100% இது கேட்டுக்கிறோம். நான் சொல்லக்கூடிய மருந்துக்கு காட்டுல என்ன களை அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு மருந்து பயன்படுத்துங்க. அதே புல்களை மட்டும்தான் இருக்குன்னா நீங்க தர்கா சூப்பர் டைரக்டா போயிருங்க. புல்களை மட்டும்தான் இருக்கு, முள்ளரிங்கி பயிறு, புல்களை அப்படிங்கிறது கோரை வந்து எந்த மருந்தும் கேட்காது. கோரையை நிப்பாட்டி தான் வைக்கும், எந்த மருந்துமே முழுமையா கேட்காது. இந்த கிழங்கெல்லாம் அழிக்காது. விளம்பரங்கள் வந்து கிழங்கு அழிக்கும் அப்படி கிழங்கு அழிக்கும்னா இப்ப மக்காச்சோளம், தக்காளி, கரும்பு போன்ற பயிர்களுக்கு வந்து கிழங்கு வர அழிச்சிடும். கோரையோட 7 கிழங்கு இருக்கும். அதுல கொஞ்சம் பவரான மருந்து இருக்கும். 7 கிழங்கு இருக்கும். 7 கிழங்குல 3 இருந்து 4 கிழங்கு கண்டிப்பா 100% கொண்டுரும். அது 25 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். அந்த மருந்து பேரும் நம்ம சொல்றோம் செம்பரா. ஒரு ஏக்கருக்கு 1450 ரூபா வரும். 350 to 450 ரூபா வரும். ஒரு ஏக்கருக்கு 36 கிராம் தான் செம்பரா அப்படிங்கிறது. அது நீங்க மக்காச்சோளத்துல, தக்காளியில, கரும்புல தான் அதுக்கு ரெக்கமெண்ட். அந்த 3 பயிருக்கும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முழுமையா கண்ட்ரோல் கிடைச்சிடும். அந்த கிழங்கு அழுகிடும். நீங்க ஒரு அடிச்சு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு வந்து ரிசல்ட்டே தெரியாம இருக்கும். அந்த 15 நாள்ல இருந்து அந்த 25வது நாள் காப்புல நீங்க போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
கீழே அப்படி பிடுங்கி பார்த்தீங்கன்னா கீழே பழுப்பு அந்த மூணு colour கிழங்கு- ஆமா கிழங்கே அழிக்கிறோம். அதே நான் இப்போ சொல்லிட்டு ஒரு 10 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட்டே வராம அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்னடா இவன் போய் சொல்றான் அப்படிலாம் உங்களுக்கு சிந்தனைகள் வரும். இந்த மருந்து அடிச்சா கேட்கலையா, அப்படி இந்த யூடியூப்காரன் சொன்னா நீங்க கேட்கலையா அப்படின்னு உங்களுக்கு சிந்தனை வரும். ஆனா நீங்க அதே ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு இலை அப்படியே சுருங்கி கீழே விழுகும். சரி. அப்புறம் ஒரு 25 நாளுக்கு மேல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிழங்கு உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா 3 கிழங்கு அதுல அடிக்கிறோம். நாளைக்கு இருக்கும். ஆமா, நீங்க அந்த கோரை அப்படிங்கிறது 7 கிழங்கு இருக்கும். சரி. அதுல 3 கிழங்கு 100% கண்டிப்பா செத்துரும். அதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து செம்பரா தான் செம்பரா. பயன்படுத்தினா மட்டும்தான் கண்ட்ரோல் கிடைக்கும். வேற ஒரு சில மருந்துகள் அடிச்சிட்டு கோரை பழுக்கும், அதுக்கப்புறம் தளரும் அப்படிங்கிற இந்த பிரச்சனைக்கு வர வேண்டாம். கோரை முழுமே அதிகமா கிழங்கே அடிச்சிருப்போம். ஆமா செம்பரங்க மருந்து. கோழியை பொறுத்தவரை நல்ல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்ல தெளிவான கண்ட்ரோல் கிடைக்கும். அப்படி தெளிவா கண்ட்ரோல் கிடைக்கணும்னா தயவு செஞ்சு ஈரப்பதத்துல மருந்து அடிங்க. கண்டிப்பா. கரெக்டா ஒரு களமருந்தெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு இடத்துல மருந்து அடிச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த செடி வந்து வீணா போயிடும், கருகிரும். சரி. அதனால ஒரு டைம் கரெக்டா அளவு வச்சுக்கோங்க. களமருந்தா 120 இருந்து 150 லிட்டர் தண்ணி பயன்படுத்தணும். அது கம்மியா பயன்படுத்தாதீங்க. 120 இருந்து 150 லிட்டர் தண்ணி மட்டும் கரெக்டா களமருந்து பயன்படுத்துங்க. களமருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துட்டு அடிங்க. என்ன களைகள்லாம் இருக்கு, இந்த களை பேர் வந்து உங்களுக்கு தெரியலன்னா செல்லு வச்சிருப்பீங்க, அதை வந்து கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன கலையோட பேரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி. ஏன்னா முன்னாடி உள்ள விவசாயிகளுக்கு வந்து என்ன கலை அப்படிங்கிற பேர்லாம் தெரியும். இப்போ வர்றவங்களுக்கு இந்த தெரியல. கோரை இந்த சாரணை இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. அதிகமான என்ன கலைகள் இருக்கோ தெரிஞ்சிருக்கும். ஆனா சின்ன சின்ன கலைகள்லாம் இருக்கும், முட்டை கோலை அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியலனாலுமே இந்த கலைக்கு இந்த மருந்து கேட்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பரும் கொடுக்குறோம்.